2022 இவங்களுக்கு விவகாரத்து வழக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டு ஊப்பியில். ஏன்னா அந்த அம்மா சரியாக வாழலைங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. 498A அதாவது வரதட்சணை பிரச்சனை உள்ள உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் மேலே மொத்தம் 8 வழக்குகள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளில் 120 முறை நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எங்கள் ஊப்பிக்கு பெங்களூர்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போய் வந்தாலுமே 120 முறைங்கிறது ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி வருதா? போயிட்டு வர்றதுங்கிறது நிச்சயமாக முடியாது. போயிட்டு ஒரு அலையக்குள்ள கூட குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. குழந்தைய காட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபா பணம் கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவரால் தாக்கு பிடிக்க முடியல. இவங்க குடும்பத்துக்கு 1 ரூபா கொடுத்தா கூட அதை டார்ச்சர் பண்ணுறது. இவங்க அப்பா அம்மாலாம் வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு உள்ளவங்க. யார்? அதுல் சுபாஷோடைய அப்பா அம்மா. அப்போ அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவர் கோர்ட்டுக்கு அலைஞ்சி இவர் ஒரு மாதிரி. இல்லை, இப்போ நம்ம நாட்டு சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நம்மளனால அதுதான் நேசம். நீங்கள் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போங்க, ஆணுக்கு நீதி குறைவாக தான் கிடைக்குதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் இந்த சட்டங்களை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட சதவீத பேர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். IPC 428A சொல்கிறேன். ஆமாம், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஆண் மேலே குறை சொல்லணும், பெண்ணுன்னா அவன் குடிக்கிறான், முடிஞ்சு போச்சே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இந்தியாவையே உலுக்கிய ஒரு ஆண்மகனின் தற்கொலை தான் இப்போது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. பெங்களூருவை சேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரான அதுல் சுபாஷ் 24 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலன் மாஸ்க்குக்கும் டேக் பண்ணி அனுப்பியிருக்காரு. தற்கொலையும் பண்ணியிருக்காரு. அதுல் சுபாஷ் அவர் ஒரு AI இன்ஜினியர். அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மிகப்பெரிய இன்ஜினியர். மிகப்பெரிய பணம் அதில் சம்பாதிச்சிருக்கார். நிறைய பொருளாதாரம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவங்க வந்து ஊபியை சேர்ந்த நிகிதா அந்த பொண்ணு. இவரும் பெங்களூர் பூர்வீகம் கிடையாது, பீகார் தான் பூர்வீகம். 2 பேருக்குமே ஊபியில் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி இவர் இங்கே பெங்களூரில் வேலை பார்க்குறாரு. இவங்களுக்குலாம் திருமண வாழ்க்கை 2019 இவங்க திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை நல்லா தான் போகுது. 2020 குழந்தை பிறகுது. இந்த திருமணம் மேட்ரிமோனி மூலயமா பார்த்து போனது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், மேட்ரிமோனியல் திருமணத்தோட ட்ராபேக் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. 2022 இவங்களுக்கு விவகாரத்து வழக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டு ஊப்பியில். ஏன்னா அந்த அம்மா சரியாக வாழலைங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. 498A அதாவது வரதட்சணை பிரச்சனை உள்ள உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் மேலே மொத்தம் 8 வழக்குகள் போட்டிருக்காங்க. அதாவது அந்த நிகிதாவுடைய தகப்பனார் இறந்ததுக்கும் இவர் தான் காரணம். ஏன்னா இன்டர்கோஸ்ட் பண்ணுறது இயற்கைக்கு மாறாக ஒரு செக்ஸ் வச்சுக்கிறாரு, வரதட்சணை கேட்குறாரு, அடிக்கிறாரு வீட்டில் இப்படி இவர் மேலே ஒரு 8 வழக்குகள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளில் 120 முறை நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எங்கள் ஊப்பிக்கு பெங்களூர்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போய் வந்தாலுமே 120 முறைங்கிறது ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி வருதா? போயிட்டு வர்றதுங்கிறது நிச்சயமாக முடியாது. போயிட்டு ஒரு அலையக்குள்ள கூட குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. குழந்தைய காட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபா பணம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் 3 crore எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்கள். டைவர்ஸ் செட்டில்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற செட்டில்மெண்ட்டாக பண்ண சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஆனால் இது போக கிரிமினல் கேஸ் வேறு இருக்குது. செட்டில் ஆனால் டைவர்ஸுக்கு பணம் கொடுத்தாலும் MC கொடுத்தாலுமே கேஸு க்ளோஸ் ஆகுது. FIRலாம் முடிக்கணும்ல. ரெண்டாவது இவருடைய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த சாஃப்ட்வேரில் உள்ளவங்க FIR இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அவனுக்கு NOC கொடுக்க மாட்டாங்க, வேலை கிடைக்காது, இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது. இப்படியே இவர் பீஸ்ஃபுல்லாக வாழவே இல்லை. இவர் என்ன சொல்லிட்டாரு, மாதம் 40,000 ரூபா கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கார் மெயின்டெனன்ஸ். யார்? நிகிதா குடும்பத்துக்கு. இது போக நிகிதாவுடைய அண்ணனுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை. அப்போ இவர் என்ன ஆகிப்போகுது, அவருக்கும் பிஸ்னஸ் கொடுக்குறது, அவருக்கும் பணம் கொடுக்குறது இப்படின்னு சொல்லி இவர் ஒரு ATM மிஷினாக அந்த குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு மட்டுமே ஒரு 24 லட்சம் ரூபாய் காசு பிடுங்கிருக்காங்க பிஸ்னஸுக்கு, அதுக்கு இதுன்னு சொல்லி இவர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஒரு ATM மிஷின் போல் செயல்பட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் இவரால் தாக்கு பிடிக்க முடியல. இவங்க குடும்பத்துக்கு 1 ரூபா கொடுத்தா கூட அதை டார்ச்சர் பண்ணுறது. இவங்க அப்பா அம்மாலாம் வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு உள்ளவங்க. யார்? அதுல் சுபாஷோடைய அப்பா அம்மா. அப்போ அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவர் கோர்ட்டுக்கு அலைஞ்சி இவர் ஒரு மாதிரி டயர்டாகிட்டார். அப்போ கோர்ட்டில் கூட ஒரு டைம் சொன்னதாக சொல்லப்படுது. பட் ஜஸ்டிஸ் அவர் கிரிட்டிசிசம் பண்ணது நான் எப்படின்னு நேரில் பார்க்கல, நம்ம அதை ஒத்துக்கவும் முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டு ஜஸ்டிஸை பார்த்து வளர்கிறோம். பட் ஊபியில் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதது. அவர் சொல்லியிருக்காரு ஓப்பன் கோர்ட்டில், நான் இப்படி பண்ணால் நான் சாவத்தான் வேணும், என்கிட்ட வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஒய்ஃப் சொல்லியிருக்கு, போய் சாவு, நீ ஏன் சாவலையா இல்லை அப்படின்னு. அப்போ கூட ஜட்ஜி சொல்லியிருக்காங்க, ஏமா என்னம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க
அப்படின்னு. அதுக்கு பிறகு மாமியா பார்த்தப்ப நீ இன்னும் சாகவே இல்லையா, நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க, கோர்ட்டில் சாவுறேன்னு சொன்னியாமே அப்படின்னு. இவர் ஏஐ இன்ஜினியர் வேறு இல்லையா, அவர் ட்விட் பண்ணதை டெலிட் பண்ண முடியாமல் செட்டிங்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் ட்விட் பண்ணார்ல டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மாஸ்க்கும், அது தொட்டு தான் நீ பேசு பொருளாட்டி எலான் மாஸ்க்கு ட்விட்டரை வாங்கினவர், குருவி குஞ்சம் வாங்கினாரா இல்லையா, எக்ஸ் வலைத்தளம், அதை தொட்டு அவர் அது ஒரு பேசு பொருள். ட்ரம்ப்பு இப்போ ஜெயித்தவர், அதனால் இவ்வளோ பெரிய ஜூம் ஆகிட்டு. இது ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் இவ்வளோ பெருசாக ஆகிருக்குமாலாம் தெரியல. அவர் இயல்பாகவே பணக்காரன், தொழில் நல்லா கையில் இருந்துச்சு, 40 பக்கம் எழுத தெரிஞ்சிருக்கு, 1.5 மணி நேரம் வீடியோ பேசியிருக்காரு. கவனிச்சிங்களா இல்லையா? அது 1.5 மணி நேரம் வீடியோ பேசி எதுவுமே டெலிட் பண்ண முடியாமல், யாருமே ஹேக் பண்ணிட முடியாமல் வெளியிட்டு சூசைட் பண்ணிட்டார். அப்போ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்து இவங்கள்ட்டெல்லாம் எங்கள் பாடியை கொடுத்துடாதீங்க, என்னோடய சாம்பல் பார்க்கவே அலோவ் பண்ணாதீங்க, பார்க்க அலோவ் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோடய சாம்பல் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள காவாயில் கரைச்சிருங்க. எங்கள் அப்பா அம்மா சாக்கடை நல்ல வார்த்தை, கால்வாய் கரைச்சிருங்க, சாக்கடையில் கரைச்சிருங்க. எங்கள் அப்பா அம்மா இவங்க எதாவது டிஸ்டர்ப் பண்ணால் கருணை கொலை செஞ்சுருங்க எங்கள் அப்பா அம்மாவை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ரொம்ப உளவியல் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கார். அலைஞ்சி இளைஞ்சி கோர்ட்டு படி ஏறி அங்கே இவங்க வழக்காக அங்கே உட்காந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஜேர்னி பண்ண முடியல. இவர் ஜஸ்டிஸை எனக்கு பொறுத்தவரையிலையும் நான் அதுல் சுபாஷுக்கு இன்னும் ஒரே ஒரு இறந்துட்டார். மற்றவங்களுக்கு சொல்கிற அறிவுரை, நீங்கள் முடிஞ்ச அளவு லீகலாக ஃபைட் பண்ணுங்கள். சூசைட் பண்ணுறதுனால எந்த தீர்வும் இங்கே கிடச்சிடாது. இப்போ நீங்கள் இறந்து போயிட்டீங்க, இப்போ இவருக்கு அவங்கள போலீஸ் தேடி போயிருக்கு. நிகிதா அவங்க அம்மா எல்லாரையும் அவங்க அம்மா, அவங்க மாமா ஒருத்தர், அவங்க அண்ணன் எல்லாரையும் போலீஸ் தேடி போயிருக்காங்க. ஏன்னா மேட்ரு சென்சிட்டிவ் ஆகி போச்சு. இதுலேயும் எஃப்ஐஆர் போடலாம், அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடலாம். தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்கல்ல, அதுக்கான வழக்கை போடலாம். இந்த குழந்தைய ஒரு முறை கூட இவர்கிட்ட காமிக்காமல் இருந்திருக்காங்க, ஒரு முறையாவது காமின்னு. ரொம்ப பாவமாகவும் இருந்தது அந்த அவருடைய கடிதங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள. பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, உங்கள் அப்பா நல்லவன்டா, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. பட் இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஒரு 15-20 வயசாக உள்ள இந்த கடிதம் கண்டிப்பாக எங்கேனே நெட்டில் இருக்க தான் போகுது. அப்போ கண்டிப்பாக அவங்க பையன் பார்க்கல, புரிஞ்சுப்பாப்புல. அந்த அவங்க லேடிஸ், அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா யார், நிகிதா, அவங்க அப்பா இறந்துட்டார், அது காரணம் இவர் தான் சொன்னார்ல. அவங்க அப்பா அப்பயே டிசீஸ்டு, அவர் இறந்துட போகிறாரு. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு உடல் நலத்துக்கும் இவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. இவர் அந்த வீட்டில் ஒரு உறுப்பினர் போல் இவர் நல்ல பணத்தை அளிச்சிருக்காரு. ஆனால் அவங்க இவரை சரியாக ட்ரீட் பண்ணல. இவரை ஒரு வெறும் பணம் தர்ற மிஷினாக பார்த்துட்டு கடைசியாக அவர் மேலே ரிவெஞ்ச் எடுக்க கிளம்பிட்டாங்க. அவங்க வெறும் வழக்காக போட்டு இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். அவர் வயசாகி அவருக்கு இவர் தான் காரணம், இவர் கொடுத்த மன உளைச்சலில் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு எஃப்ஐஆர், செக்ஸ் டார்ச்சர் பண்ணாருன்னு எஃப்ஐஆர், அது கூட போடுவாங்க, வரதட்சணைக்கு போடுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது போல் வழக்குகள் விசாரிக்காமலே எஃப்ஐஆர் போடுவாங்களா? இல்லை, இப்போ நம்ம நாட்டு சட்டங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நம்மளனாலும் அதுதான் நேசம். நீங்கள் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போங்க, ஆணுக்கு நீதி குறைவாக தான் கிடைக்கிதுன்னு தான் நான் நினைப்பேன். நம்ம அவங்களோட ஆணுக்கு வக்கீலாக போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் வெளியேறுங்க, இது ஃபேமிலி கேஸ், நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு. நீங்கள் யாருங்க பேசுகிறதுக்கு? வழக்கு போடுங்க, இல்லை வழக்கு இல்லைன்னு வெட்டி விடுங்க, வெளியேறுங்கம்பாங்க. கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. யாரை? ஜென்ஸை அசிங்கமான வார்த்தையில் போட, அவங்க அம்மாள்கிட்ட போவியா, அவங்க அக்காள்கிட்ட போவியா, இப்படிலாம் கேட்டால் எப்படிங்க ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை தாங்கிறது? ஆனால் இந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்கு இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள், இன்றைக்கி கொஞ்சம் வர்றாங்க பெண்கள் வெளியில். ஆனால் ஒரு நேரத்தில் பெண்கள் எவ்வளோ பேர் வரதட்சணைக்காக கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்தி எரிஞ்சது, பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி எரிஞ்சது, இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கும், அது வெடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ் வெடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, தூக்கு மாட்டி தொங்க விட்ருவாங்க, வீட்டில் கொடுக்க டார்ச்சரில் அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ தான் சூசைட்லாம் வெளில போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதுல் சுபாஷும் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலன்னா வெளியே வந்திருக்க போதா? இது வந்தே இருக்காது. மேட்ரு ஏதோ 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இந்த மேட்ரே பஸ்ட்டாக இருக்காது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தானே. இப்போ தான் தற்கொலையில் நடந்தால் அது பிரேத விசாரணைக்கு போகுது. இந்த பெண்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு சட்டங்கள் வந்த பிறகு தான் அந்த வரதட்சணை மரணங்கள்லாம் குறைந்திருக்குல்ல. நம்ம வெளிப்படையாக ஒரு சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு வழக்கறிஞராக ஏற்றுக்க முடியாது. இல்லை, அத்துல் மேலே கேஸ் போடுவதான காரணமே நிகிதா சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, டவுரியாக இவங்க 10 லட்ச ரூபா கேஷும் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையும் கேட்டாங்க. இதில் நாங்கள் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நகை மட்டும் போட்டோம், 5 லட்சம் தான் கேஷ் கொடுத்தோம். இதனால தான் அவங்க அப்பா அம்மா என்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாங்க, இதனால தான் நான் கேஸ் போட்டேன் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் அதுல் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே அவங்களாண்ட கிடையாது. ஆனால் எங்களால் என்னென்னு வாங்கின காசுக்கு எல்லாமே நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 24 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அவங்க அண்ணனுக்கு. 5 லட்ச ரூபா கொடுக்காதவங்க 24 லட்சம் திருப்பி கொடுப்பாரு ஒரு மனுஷன்.
அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ இவரும் ட்ரை அப்போ பண்ணி. நிக்கிதாவோட மோட்டிவ் என்னதான் இருந்திருக்கேன் சார்? ஜஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுட்டு பணம் பறிக்கிறது மட்டும் தான் மோட்டிவாக இருந்திருக்குமா, இல்லை எப்படி? அதாவது இந்த டொமஸ்டிக்கை பொறுத்தவரை, வீட்டு குடும்ப நலத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க பேனிக் ஆகிடுவாங்க, பழி வாங்குற மனநிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ இவரும் வந்து 100% நல்ல மனநிலையில் இருந்தாரெல்லாம் பொருள் இல்லை. கடைசியில் இவருக்கும் அந்த மென்டலி சிக்கு வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் தாங்கல. முழுக்க அது ஒய்ஃபோட ப்ரெஷர் மட்டுமா இருக்குமா, இல்லை ஏஐல வேலை செய்கிறார், ஸோ அந்த செக்டாரோட? ரெண்டுமே உண்டு. மனிதனுடைய கண்டுபிடிப்பில் ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயத்தை தராதுன்னா அவன் பேசுகிறாங்கல்ல, நிறைய பேர் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் பேசுகிறாங்க. இது வந்து பெரிய கன்ஃபியூஸ் பண்ணிவிடுது. ஒரு இறந்து போனோடனே உயிரோடு இருக்க மாதிரி பேச வைக்கலாம் நம்மள்ட்டங்கிற மாதிரி வந்துட்டுங்க. அப்போ எப்படிங்க இது? ரொம்ப பயமாக இல்லையா நமக்கு? இறந்தவனை கூட எங்கேயோ அமெரிக்காவிலேருந்தோ எங்கள் வெளிநாட்டிலேருந்தோ எங்கள் பக்கத்து தெருவிலேருந்து பேசுகிற மாதிரி ஜூம் காலில் உங்கள்கிட்ட பேச வச்சா நீங்கள் நம்பிட்டு தானே இருக்க போகிறீங்க இருக்காருன்னு. உண்டா இல்லையா? நம்மளோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே நல்லதுக்கு பயன்படுத்தினா ஓகே, கெடுதலுக்கு பயன்படுத்தினா என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப ஆபத்து தான். இங்கேயும் ப்ரெஷர் இருந்திருக்கும், இந்த வேலைகளையும் பார்த்துருக்க முடியாது, கோர்ட்டுக்கும் அலையணும். அவங்க அத்தோடு சும்மா இருந்துருவாங்களா? சும்மா ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே இருக்கும் தானே. நாங்கள் நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்க்குறோம். சின்ன பிரச்சனைக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிற்பாங்க. முடிஞ்சளவு சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழிகளை தான் கோர்ட்டு சொல்லும். நம்ம குடும்ப நல நீதிமன்றங்களை பார்த்த நீதிபதிகள், நான் பார்த்த நீதிபதிகளை தான் எனக்கு தெரியும். இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன வழிகளோ அதான் பார்ப்பாங்க. சேர்ந்து போக இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, சேர்ந்து இருங்கம்பாங்க. அதே மாதிரி பெருசாக சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது, அதனால் வந்து பெண்கள் அதை தவறாக பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்தலாம். எல்லா விஷயங்களும் நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா நம்ம அந்த பெண்கள் உரிமைகளை மீட்டு எடுத்துருக்க முடியாது. அது ஒன்று. இப்போ இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத இவ்வளோ எலாபரேட்டடாக அவரால் சொல்ல முடிஞ்சவர், இதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோ இல்லை ஒரு அப்பீல் வந்தோ ஏதோ ஒரு வழியில் சொல்லியிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் உயிராவது போகாமல் இருந்திருக்கும்ல. இப்போ செத்துட்டார், இவருக்கு நீதி வழங்கி என்ன ஆக போகுது? இப்போ இறந்துட்டார் இவர். இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணால் இவர் என்ன ஆகிட போகிறோம்? உயிர் வந்துருமா? உயிரோடு இருந்து ஃபைட் பண்ணணும். நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உயிரை மாற்றிக்கிறதுக்கு முடிவுக்கு போகாதீங்க. அது நல்லதே கிடையாது. உங்கள் பக்கத்தில் உள்ள உண்மைகளையும் தர்மங்களையும் சொல்லுங்கள். தர்மத்தின் வாழ்வுதறி சோதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். பாரதியார் அதை திருப்பி பகவத்கீதையும் அதான் சொல்லுது, தர்மம் மறுபடியும் வெல்லும். பைபிளும் அதான் சொல்லுது, நீதி தான் ஜெயிக்கும். குரானும் அதான் சொல்லுது, உண்மை தான் ஜெயிக்கும். நம்ம அதனால் நம்ம பக்கம் உண்மை இருக்குள்ள நம்ம முடிஞ்சளவு போராடணும். ஒரு அம்மா இறந்து போயிட்டா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், ஒரு அப்பா இறந்து போயிட்டா பிள்ளைக்கு கல்வி கிடைக்காதான். இனி உங்கள் குழந்தை இருக்குது அவங்க வீட்டை, இந்த மனநிலையில் உள்ள ஒரு நிகிதா அவங்க மனைவி அந்த ஒரு குழந்தைய நல்ல மாதிரியாக அந்த சமுதாயத்தில் வளர்த்து எடுப்பாங்களாங்கிறதுலாம் கேள்விக்குறி தானே. நம்ம இந்த குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல ஏற்றுக்கிற மனநிலைக்கு வகுக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டம் வந்து ஒரு ஒன் சைடாக தான் இருக்குது. அவர் தற்கொலை செஞ்சுட்டு அந்த பாடிக்கு பக்கத்தில் ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒன் சைடாக இருக்குங்கிறத நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா தராசு தான் நீதிங்கிறது. நம்ம பக்கத்து எவிடன்ஸை நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ 25 லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீதிமன்றத்தில் இவர் எந்த அளவுக்கு தாக்கல் பண்ணார், ப்ளஸ்ஸு இவர் எப்படி வழக்கை ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல நமக்கு. இப்போ ஆல்மோஸ்ட்டு நிகிதாவெலாம் அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க அந்த வழக்கில். கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, அதில் மாற்றம்லாம் இல்லை. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு ரிமாண்ட் பண்ணுவாங்க, குறைத்தல ஒரு 30 40 நாள் சிறையில் இருப்பாங்க. ட்ரையல் நல்லா கன்ஃபார்ம் ஆனால் தண்டனையெல்லாம் ஆகிடும். ஏன்னா சென்சிட்டிவ் ஆகி போச்சு இது. ஆனால் நம்ம பக்கத்து நியாயத்தை எடுத்து வச்சு வழக்கு தான் நடத்தணும். இவர் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், ஒரு விஷயம் தெரியாதவங்களாக இருந்தால் ரைட்டு, எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இவர் அதுக்கடுத்து மேல்முறையீடு போயிருக்கலாம், இன்னும் நல்ல வக்கீல் வச்சு கேஸ் நடத்திருக்கலாம். இவ்வளோ காசு அவருக்கு பொறுத்தவரையிலையும் இப்போ அவங்களுக்கு 3 கோடி கொடுக்குறதுலாம் அவருக்கு மேட்டரே கிடையாது. இவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அவங்க சரியில்லை, அவங்களுக்கு போய் என் காசை கொடுக்கக்கூடாதுங்கிற மனநிலை வந்துட்டு இவருக்கும் வந்துட்டது. இவருக்கும் அந்த அழுத்தம் வந்துட்டு, சட்டம் சரியில்லைங்கிறது அவங்க வந்து, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நம்ம நாட்டு சட்டம் எப்படின்னா இது வந்து மன்னராட்சி கிடையாது, சவுதி மாரிலாம் கிடையாது. அவன் தப்பு செஞ்சுட்டு உடனே ரோட்டில் வெட்டுறாம்பாங்க, அதுமாரிலாம் நம்ம நாட்டில் செய்ய முடியாது. நிறையா கமெண்டில் வந்து சொல்லுவாங்க, சவுதி மாரி தண்டனை கொடுத்தா சரியாயிடும். சவுதிலையும் குற்றங்கள் நடக்க தானே செய்யுது, குற்றமே நடக்காமல் போயிட்டா கழுத்து இருக்கிறதுனால. இல்லை, எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்கும். நம்ம நாடு ஜனநாயக நாடு, இங்கே ஓட்டு உரிமை, ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்கள் எம்பி, இப்படி அந்த ஓட்டு அரசியல் நம்மள்ட்ட இருக்குது. ஜனநாயக நாட்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு எவ்வளோ உரிமை இருக்குன்னா, அவன் தன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அளவுக்கு அவனுக்கு காலத்தை கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகணும் நம்ம இதில். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் தவறான சிந்தனைகளுங்க. அப்படிலாம் இல்லைங்க. லேட் பண்ணணுங்கிறது ஜட்ஜிக்கு ஆசையால் வக்கீலுக்கு ஆசை. கேஸை சீக்கிரமாக முடிச்சா தானே காசு வாங்கிட்டு வேறு. அதிலும் நிக்கிதா இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க சார், குழந்தைய மெயின்டெனன்ஸ் செலவுக்காக 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்குறத கோர்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பண்ணுமா?
இல்லை ஒருத்தவங்களோட சம்பாத்தியம் அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் வச்சு கோர்ட்டு வந்து பணம் கொடுக்கும். பட் இவ்வளோ பெரிய கொடுக்க வைக்கலாம், இவ்வளோ பெரிய கேஸ், இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்லாம் கொடுக்க வைக்க மாட்டாங்க. மாதம் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 8000 ரூபாய் இந்த மாதிரி தான் போடுவோம். உங்கள் சம்பளத்தை பொறுத்தது தான். அதுவும் கூட இப்போ சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் ஒன்று சொன்னிச்சு, என்கிட்ட பணம் இல்லை வேலை இல்லைங்கிறதுனால மெயின்டெனன்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க கூடாது. நீங்கள் இப்படி சொல்லுங்கள். ரொம்ப ஏழைப்பட்ட பெண்கள்லாம் கோர்ட்டுக்கு வர்றாங்க, அவங்க கணவரெல்லாம் கொடுக்குறதில்ல, குடிச்சிட்டு வீட்டில் போய் இந்த ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் கடலூர் மாவட்டம் ஒரு அஃபென்ஸ் ஒன்று நடந்தது. குடிக்க சாராயம் கொடுக்கலன்னு ஒரு குழந்தைகளை தூக்கி பொண்டாட்டி தள்ள போட்டிருக்கான். ஆக்சுவலாக அவனை தூங்கினது பொண்டாட்டி இல்லை, அது அவனோட குழந்தை. பையன் தூங்கிட்டு இருந்திருக்கான், 8வது படிக்கிற பையன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் பாதிக்கவே படலைன்னு பேசாதீங்க தயவுசெய்து, தப்பு அது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நீதி இங்கே வழங்கப்படணும். அதுக்காக வேண்டி தான் இவ்வளோ பெரிய செக்டார் நம்ம வச்சுருக்கோம். இப்போ தான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளில வர்றாங்க. வெளில வர்றவங்களையும் இப்போ நிர்பயாவை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களா, அதுமாரி எந்த ஆணையாவது ரேப் பண்ணி கொலை பண்ண முடியுமா? வீக்கர் செக்ஸ் வந்து லேடிஸ் தான். அதுவும் லேடிஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க சட்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மறுக்கவே இல்லைன்னு இல்லை, மறுக்கிறேன். தவறு இருக்குது, அது நடுநிலையாக நடக்கணும். ஆனால் பெண்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நம்ம முறையான ஸ்டாண்டை எடுத்து வச்சோம்னா அது இருக்காது. நீதிபதிக்கு என்ன பெண்கள் மேலே இறக்கமான்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. அவன் நீதிபதிங்க, 2 பேருக்கும் உள்ள பகுப்பாய்வு பண்ணி தான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இப்போ தான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளில வர்றாங்க. ஆனால் இந்த சட்டங்களை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட சதவீத பேர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஐபிசி 428 சொல்கிறேன். ஆமாம், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஆண் மேலே குறை சொல்லணும் பண்ணுன்னா அவன் குடிக்கிறான், முடிஞ்சு போச்சே. எண்ணத்தை டெஸ்ட் எடுக்கிறது உங்களை குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், என்கிட்ட செக்ஸுவலாக தவறாக அப்யூஸ் பண்ணுறான்னா சிசிடிவி கேமரா வச்சு பார்க்க முடியாது, கோர்ட்டு சொல்கிறது தான் கேட்க முடியும். சரிதானே? வேறு எதுவும் பண்ண முடியுமா? பெட்ரூமில் கேமரா வச்சா செக் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் நடக்கும். அதேமாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேலே குறை சொல்கிறதுனா கேரக்டர் அசாசினேட் பண்ணால் போதும், அவள் தவறான பெண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பக்கத்துலேயும் பாதிப்புகள் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் என்பது ஒரு சார்பாக நிற்காது. அதுல் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டார் இல்லையா, அவர் இறந்ததுக்கப்புறம் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட வேண்டுகோளாக இருக்குது. இறந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அந்த குழந்தைக்கு வந்து இவங்கள்ட்டேருந்து அந்த குழந்தை லீகலர் படி வந்து அதுல் சுபாஷ் தான் வந்து அப்பா, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த குழந்தைக்கு இவருடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களில் உள்ள ஷேரு அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ அவங்க அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. சட்டப்படி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு கிடக்கும். மற்றபடி இவர் மேலே உள்ள வழக்குகள்லாம் ட்ராப் அவுட் ஆகிடும். ஏன்னா கிரிமினல் கேஸை பொறுத்தவரையிலையும் பார்ட்டி உயிரோடு இல்லைன்னா நின்றோம். சிவில் கேஸ் தான் அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்து நடக்கும். அதோட அவரோட வழக்குகள்லாம் முடித்து வைக்கப்பட்டுரும். மேலும் அவங்க மேலே இப்போ கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்களே, மருத்துவ எஃப்ஐஆர், அதனால் அவங்க மேலே வழக்கு போடக்கூடாது, அவங்க மேலே உள்ள வழக்குகள் நடக்கும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.